Hello friends, welcome to Lockdown Alaparegal channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஷாஹி டுக்டா. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், பிரெட் 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், கண்டென்ஸ்டு மில்க் 2 ஸ்பூன், சுகர் 1/2 கப் அல்லது 100 கிராம், தேவையான அளவு முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய், சோள மாவு 2 ஸ்பூன். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல ஷாஹி டுக்டாக்கு இந்த 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சிட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பிரெட்டை டிப் பண்ணி எடுக்க போறனால நம்ம 1/4 கப் சுகர்ல 1/2 கப் தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். பால் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருந்த சோள மாவோட 3 ஸ்பூன் கொதிக்கிற பாலை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விழாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு சேர்த்தனால பால் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போறனால நான் வெறும் 2 ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தேவையான அளவு, அரை லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி 1/4 லிட்டர் பாலா வரணும். எடுத்து வச்ச கண்டென்ஸ்டு மில்க் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பிரெட்டை ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பிரெட்டை கீல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து முந்திரியையும் பிஸ்தாவையும் நெய்ல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியா. பிஸ்தாவை ஆட் பண்ணா இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு அரோமா வருது. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துருவோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுக்கு பேர் ரப்டின்னு சொல்லுவாங்க.
நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெசிபியோட லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சக்கரை பாகில் நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்ல சுகர் சிரப் நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ பிரெட்ல ரப்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. பார்க்கவே நல்ல க்ரீமியா எம்மியா இருக்கு. எடுத்து வச்சிருந்த ஃப்ரைட் நட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.